Hello all, நான் கலைவாணி, Professor Academyயோட Chief Academic Coordinator. So if you're new here, big welcome to our day 18 of 75 Days Study Technique Series. Everyday basisல ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக் நம்ம Professor Academy சேனல்ல ஷார்ப்பா 9 மணிக்கு பார்த்துட்டு இருக்கோம். And in that today is day 18. லாஸ்ட் 2 செஷன்ஸா நம்ம வந்து ஃபுட் ஏன் இம்பார்ட்டன்ட், ஸ்நாக்கிங் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட், நல்லா படிக்கணும் அப்படின்னா அதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஃபுட்டை பத்தி பேசும்பொழுதே கண்டிப்பா தண்ணியை பறக்க முடியாது இல்ல. ஸோ இன்னைக்கு we are going to talk about hydration. தண்ணி எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட், ஹைட்ரேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சில நேரங்கள்ல நம்ம என்னதான் பண்ணாலும் ஒரு மாதிரி கடுப்பா ஃபோக்கஸே பண்ண முடியாம ஒரு மாதிரி டல்லா மெமரி வந்து மங்குன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மேபி நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்ததுல தண்ணி குடிக்க மறந்துருக்கலாம். இது கூட அதுக்கு ரீசனா இருக்கலாம். தட் இஸ் வை இன்னைக்கு இந்த செஷன் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம ஆக்சுவலா நிறைய டாபிக்ஸ் வந்து படிப்பு கூட சம்மந்தப்பட்டது இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி கிடையாது. ஸ்டேட் டாப்பரா நீங்க வரணும், இல்ல நேஷனல் லெவல் ஒரு எக்ஸாம்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா வரணும் அப்படின்ற பொழுது யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் a lot of things. அதுல இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. டுடே லெட்ஸ் அன்லாக் ஹைட்ரேஷன் ஹேக்ஸ் ஃபார் ஷார்ப்பர் ஸ்டடிங் அண்ட் ஆல்சோ ஃபார் பெட்டர் மெமரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் வந்து வாட்டர் இஸ் க்ரூஷியல் ஃபார் யோர் பிரெயின் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பிரெயின் ஒன்றும் மேஜிக் கிடையாது. அதுக்கும் வந்து தேவையான இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாதானே அதால வேலை செய்ய முடியும். வித்தவுட் இனஃப் வாட்டர் உங்க பிரெயினால கரெக்டா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. பிகாஸ் டீஹைட்ரேஷன் ஜஸ்ட் 1 to 2% டீஹைட்ரேஷன் உங்க உடம்புல இருந்துச்சுன்னா கூட மெமரி, ஃபோக்கஸ், டெசிஷன் மேக்கிங்னு எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும்னு இட் ஹாஸ் பீன் ப்ரூவன். ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷன்ல 2012 வந்த ஒரு ரிசர்ச் ஆர்டிகல்ல இட் ஹாஸ் பீன் கிளியர்லி கிவன் தட் மைல்ட் டீஹைட்ரேஷன் இம்பேர்ஸ் காக்னிட்டிவ் டாஸ்க்ஸ் லைக் ப்ராப்ளம் சால்விங், ஃபோக்கஸ், மெமரி எக்ஸெட்ரா. இது மட்டும் இல்லாம நம்மளோட பிரெயின்கான பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னாலும், அதுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும்னாலும் அதுக்கு ஒரு கேரியர் வேணும் இல்லையா? தட் இஸ் ஆல்சோ வாட்டர். நம்ம பிளட் இஸ் மேட் அப் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் வாட்டர் இல்லையா? ஸோ அதுக்கும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம சோர்வடையாம இருக்கணும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ப்ரொடக்ஷன் வந்து ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் தண்ணி இஸ் வெரி எசென்ஷியல். உங்க மூட் வந்து ரொம்ப மோசமா போகாம நார்மலா ஒரு ஸ்டேபிளான மூட் நீங்க மெயின்டைன் ஆகணும், இரிட்டபிலிட்டி, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும்னாலும் ஃபார் தட் வாட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹைட்ரேஷன் வந்து நம்ம உடம்ப வந்து சார்ஜ் போடுற மாதிரி, போன் எப்படி சார்ஜ் போடுறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு சார்ஜ் போடுற மாதிரி. அது இல்லாம யுவர் பிரெயின் வில் ஷட் டவுன். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இப்போ டீஹைட்ரேஷனோட சயின்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. சயின்ஸ் இந்த சென்ஸ் என்னென்ன மாதிரி வந்து வெளியில இருந்து நம்மளுக்கு பார்க்கும்பொழுது தெரியும் அப்படின்னு. மெயினா தலை வலிக்கும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோர்வாவே ஃபட்டீகாவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். உதடு, ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிடும். நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது எஸ்பெஷலி யாருக்கு இந்த மாதிரி இஷ்யூ ஆகும் அப்படின்னா, ஃபோக்கஸ் வந்து பண்ண முடியாம இருக்காங்க இல்லையா? எஸ்பெஷலி நீங்க ரொம்ப நேரம் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, பட் ஸ்டில் உங்களால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மோஸ்ட்லி நம்ம ரொம்ப வந்து மனசு போட்டு படிச்சுட்டு இருக்கப்ப we forget about a lot of other things. அதுல மெயினா நம்ம மறக்கிறது தண்ணி. வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சயின்ஸ் தெரியுது அப்படின்னா ப்ளீஸ் கிராப் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் இம்மீடியட்லி. சரி, இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஃபாலோ ஆகக்கூடாது, தண்ணி குடிக்கிறதே மறந்துட்டு படிச்சுட்டு இருக்க அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா I'll give you a few tips which you can follow so that you can study better. ரொம்ப எஃபர்ட் போடாம. ஃபர்ஸ்ட், காலையில எழுந்திரிச்சோடனே, இது ஜென்ரலா எல்லாருமே சொல்றதுதான், இது படிப்புக்குன்னு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே இட் இஸ் கன்சிடர் டு பி அ வெரி குட் ஹேபிட். காலையில எழுந்த உடனே ஹேவிங் அட்லீஸ்ட் ஒரு 250 ml ஆஃப் வாட்டர், மினிமம் 250 ml, அப் டு வந்து 1/2 லிட்டர் குடிக்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் யுவர் டே வித் அ வார்ம் கிளாஸ் ஆஃப் வாட்டர். செகண்ட் திங் இஸ், நீங்க படிக்கும்பொழுது கூடயே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அந்த வாட்டர் பாட்டில்ல நீங்க ஃபிளேவர்டு வாட்டர் வேணாலும் போட்டுக்கலாம். சும்மா லிட்டில் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் ஆர் ஏதாவது மின்ட் இல்ல ஸ்ட்ராபெரி, உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்டை உள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஃபிளேவர்ல நல்லா தான் இருக்கும். அண்ட் கல்ப் பண்ணாதீங்க, இப்படி கொட 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 நிறைய குடிக்காதீங்க. சிப் பண்ணி குடிங்க. சோ தட் யூ வில் நோ, ஓகே நம்மளுக்கு வந்து போதும் பத்தல அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ரைட்? அண்ட் காமனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிலேஷன் டு ஹைட்ரேஷன் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஃபுல்லா தாங்க எடுத்து வாயெல்லாம் வறண்டு போற அளவுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது. நோ, ப்ளீஸ் டு நாட் வெயிட் அண்டில் யூ ஆர் thirsty. அண்ட் வந்து எஸ்பெஷலி நான் முன்னாடி சொன்ன மாதிரி படிக்கும்பொழுது மறந்துடுறது, நம்ம வந்து தண்ணி குடிக்கணும் இல்ல வந்து சரியான நேரத்துல ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாவே இந்த இஷ்யூ வந்து இருக்கும். ஸோ டோன்ட் ஃபால் இன் டு தட் ட்ராப். அண்ட் மெயினா மேம் தண்ணி குடிக்க சொன்னாங்க, அதனால வந்து நான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி, கோக்குன்னு அந்த பக்கம் எங்கேயும் போயிடாதீங்க. தே ஆர் நாட் த சேம். ஓகே, ஸோ மோர் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு மோர் மார்க்ஸ், லெஸ் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு more dehydration, irritation, so less marks. So careful இருங்க. On a daily basis, please make sure to have at least 2.5 to 3 liters of water. Regular hydration இருந்தாதான் உங்க brain active இருக்கும்.
and that's why I'm saying hydration is very very important. இந்த செஷன் இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு இதுலயுமே வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க ப்ராபப்ளி. பட் ஐ வாண்ட் டு கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஹெல்த் அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்டடீஸ். தட் இஸ் வை இந்த டாபிக் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா பிக் பண்ணி ஐம் டிஸ்கசிங் வித் யூ. ஆன் டெய்லி பேசிஸ் நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்றத நீங்க இது வரைக்கும் ட்ராக் பண்ணது இல்லை அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் ட்ராக்கிங் இட். வி திங்க் தட் நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம வேணுங்கிற அளவுக்கு தான் குடிக்கிறோம்னு நினைப்போம். But hardly we drink 1 to 1.5 liters of water in a day. So at least 2.5 to 3 liters you have to drink. நாளைக்கு ஒரு நாள் நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்கன்றத ட்ராக் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? We will see எத்தனை பேர் வந்து டெய்லி ரெக்யர்மெண்ட் வந்து குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. Tomorrow we are going to discuss another game changing study technique. அந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Today we have discussed about hydration and tomorrow in your study topic ஓட I'll come back. Until then, study smarter, not harder, one day at a time. நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம். All the very best until then.